சேம்பியன் மாதேவி. கள்ளர் இன பேரரசி சேம்பியன் மாதேவியார். பெரிய பிராட்டி என்றும் கள்ளர் குல பேரரசி என்றும் அழைக்கப்பெறும் சேம்பியன் மாதேவி கிபி 910 1001 சித்திரை மாதம் கேட்டை நட்சத்திரத்தில் மழவராயர் குடும்பத்தில் பிறந்தவர். சோழ பேரரசர் கண்டராதித்தனாரை மணந்தார். தன் மகன் மதுராந்தகன் தன் கொழுந்தனார் சுந்தர சோழரின் மகன்களான ஆதித்த கரிகாலன், அருள்மொழிவர்மன் மற்றும் சுந்தர சோழரின் மகளான குந்தவை பிராட்டியையும் பொறுப்புடன் வளர்த்தவர். சோழ பேரரசுகளில் கண்டராத்தினார் மறைந்த பிறகும் ஆதித்த கரிகாலன் மறைந்த பிறகும் ஏற்பட்ட சங்கட சூழலில் பட்டத்துக்கு உரியவர் யாரென ஆலோசனைக்குரியவர் ராஜராஜ சோழனான அருள்மொழிவர்மன் சிறந்த சிவபக்தனாக இருந்தமைக்கு தஞ்சை பெருவுடையார் கோவிலை கட்டுவதற்கும் பெரும் காரணமாக இருந்தவர் சேம்பியன் மாதேவியார். 10ஆம் நூற்றாண்டில் சோழ நாட்டின் அரச குலத்தில் தோன்றியவர் கண்டராதித்தர். அவருடைய தந்தை பராந்தக சோழர். கண்டராதித்தர் மிகச் சிறந்த சிவபக்தராக விளங்கினார். நற்குணங்கள் மிக்க மழபாடி நாட்டின் இளவரசியை மணந்தார். கண்டராத்திரியரின் மனைவியாக பட்டத்து மகரிஷியாக இருந்தவளே சேம்பியன் மாதேவி. கண்டராதித்தர் நடராஜ பெருமான் மீது பக்தி பதகங்கள் பாடினார். அவை 9ஆம் திருமுறையில் உள்ளன. சிவபக்தியில் தோய்ந்த இத்தம்பதியருக்கு குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்து சிறிது காலமே ஆனபொழுது கண்டராதித்தர் சிவபதம் எய்தினார். சேம்பியன் மாதேவி குழந்தையை சிவபக்தி மிக்கவனாக வளர்த்து வந்தார். கணவர் கண்டராதித்தருக்கு பிறகு சோழ அரண்மனையில் அமர அவருடைய பிள்ளைக்கு உரிமை இருந்தாலும் மிக சிறிய பாலகனானதால் தாய் அனைவருக்கும் வழிகாட்டினாள். சோழ நாட்டின் அரியணையை கண்டராதித்தரின் சகோதரர் அரிஞ்சிய சோழர் அலங்கரிக்க வேண்டும் என்று சேம்பியன் மாதேவி வேண்டிக் கொண்டாள். கண்டராதித்தரின் புதல்வன் உத்தம சோழன் இளம் பாலகனாக இருப்பதாலும் நாடு அரசின்றி இயங்காது என்பதாலும் ராஜ மாதாவான சேம்பியன் மாதேவியின் வேண்டுகோளை அரிஞ்சியர் ஏற்றார். நாட்டின் அரசரானார். இவ்வாறு சேம்பியன் மாதேவியின் வழிகாட்டுதலால் நாட்டின் அரசுரிமை பிரச்சனைகள் சுமூகமாக தீர்ந்தது. சிவபக்தியில் தோய்ந்த கணவரிடம் அன்பும் மதிப்பும் கொண்டிருந்த சேம்பியன் மாதேவி சோழ நாட்டு சிவாலயங்களை புதுப்பிக்கும் பணியில் ஈடுபட்டார். தியாகமும் பக்தியும் அன்பும் மிகுந்த மாதேவியை அரச குடும்பத்தவரும் அந்நாட்டு மக்களும் மிகுந்த மதிப்புடன் போற்றினார்கள். சேம்பியன் மாதேவி தம் கணவர் தமக்கிட்ட சைவ பணிகளை செய்ய விழைந்தார். அவர் விழைந்தவற்றுக்கு ஆகும் செலவை அரிஞ்சிய சோழர் அள்ளி வழங்கினார். ஓர் இயக்கமாகவே சைவ பணியை செய்து வந்த